வங்கதேசத்தில் ஏற்பட்ட கலவரத்தின் பின்னணியில் சீனா இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக பேசுவதற்காக அரசியல் அறிவியல் பேராசிரியர் இவான் லென்டில் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இப்போ வங்கதேச பிரச்சனையின் பின்னணியில சீனா இருக்கும் பட்சத்துல இது இந்தியாவுக்கு எதிரான ஒரு மறைமுக போராக தொடர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் அதனை தெரிவிக்கிறாங்க அரசியல் வல்லுநர்கள். இந்தியா அதனால எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் பிரச்சனைகள் என்னவாக இருக்கும்? இதுல இந்த வன்முறைக்கு பின்னாடி சைனா இருக்கு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. சோ இது சமீபமா வரக்கூடிய தரவுகளை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி யூஎஸோட ஒரு ஹேண்ட் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா கடைசி ஒரு 2 இயர்ஸா பங்களாதேஷ் அண்ட் சைனா ரிலேஷன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்திருக்கு. ரைட், அவங்களுக்குள்ள ஒரு நல்ல உறவு முறை இருந்திருக்கு. ஸோ இதை கவுண்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு யூஎஸோட ஒரு ஸ்டாண்ட் இருக்குங்கிற ஒரு ஸ்டடி போயிட்டு இருக்கு. பட் அதை எப்படி நம்ம உறுதி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நேற்றுக்கு ஒரு யூஎஸ் கன்சலேட்ல இவங்களுடைய உருவப்படங்களை பிஎன்பி சப்போர்ட்டர்ஸ் உடைச்சதா நம்ம பார்க்கலாம். ஸோ இந்தியாவுக்கு என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது இதை முழுக்க முழுக்க ஒரு பார்டர் செக்யூரிட்டி ப்ராப்ளம்ஸா பாக்குறேன். நேற்று கூட நடந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்ல கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, பங்களாதேஷ் மூலியமாக இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்குள்ள பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான் ரொம்ப வருஷமா அந்த சாயில்ஸை யூஸ் பண்றதுக்கும் நமக்கு நிறைய தரவுகள் இருக்கு. ஸோ அதை நம்ம முறியடிக்கணும். ஸோ இந்த மூவ்மெண்ட் தடுக்கணும் அப்படிங்கிறது இந்தியா இது ஒரு செக்யூரிட்டி இஷ்யூவா பாக்குது. ரொம்ப சீரியஸான ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ ஆக்சுவலி. ஸோ அந்த ஒரு கணக்குல இந்தியா நேற்று நடந்த மீட்டிங்லயும் அதை சொல்லியிருக்காங்க. பிளஸ் அதே அகைன் இன்னைக்கு காலையில பாத்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு NSA நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவலும் வந்திருக்காரு. ஸோ இந்த இதுல திருப்பி இப்போ இந்த இஷ்யூ முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி பங்களாதேஷ்ல ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வருது அப்படின்னா, சப்போஸ் பிஏபி வந்துருச்சு அப்படின்னா இந்தியா என்ன மாதிரியான ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும்? ஏன்னா இப்போ இருக்கிற அவாமி லீகோட பாத்தீங்கன்னா இந்தியா ஓரளவுக்கு ஒரு நல்ல உறவு முறை வச்சிருக்காங்க. ஸோ வேற ஏதாவது ஒரு பார்ட்டி வந்துச்சுன்னா அவங்க ஒரு போர் சைனா ஸ்டாண்டோ அல்லது அவங்க ஒரு ப்ரோ யூஎஸ் ஸ்டாண்டோ எடுத்துச்சுன்னா இந்தியா என்ன மாதிரி ஃபாரின் பாலிசியா ஒரு கேள்வி. ஏன்னா அடுத்த ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு இடைக்கால அரசு அங்க இயங்கும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா அடுத்து பிஎன்பி வராங்களா, மறுபடியும் அவாமி வராங்களா, அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்ப இந்த இன்ட்ரிம் கவர்மெண்டோட எது போன்ற நல்லுறவை இந்தியா பேணணும்? அது எப்படி இருக்கும்? இந்தியாவுக்கு எவ்வளவு சாதகமாக இல்ல அது சாதகம் இல்லாம இருக்கும்? ஆக்சுவலா இன்ட்ரிம் கவர்மெண்டோடைய ரோல் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்காது. பவர்ஸுமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இன்ட்ரிம் கவர்மெண்டோட ஒரு மேஜர் ரோல் என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ இமீடியட்டா நடக்கிற ப்ரொட்டஸ்ட்டை எப்படி அரெஸ்ட் பண்ணலாம், இமீடியட்டா கவர்னன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை எப்படி சீரமைக்கலாங்கிறத வச்சுதான் இருக்கும். ஸோ இன்ட்ரிம் கவர்மெண்ட் கூட இந்தியா என்ன மாதிரி ஒரு உறவு வைக்கணுங்கிறத தாண்டி அடுத்த கட்டத்தை தான் போவாங்க. ஏன்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் ஒரு டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும் அங்க எதுவுமே உறுதியானதா கிடையாது. ஸோ இன்ட்ரிம் கவர்மெண்டோட ரிலேஷன்ஷிப் பத்தி நம்ம வருத்தப்படுறதோட அடுத்த கட்டத்துக்கான என்ன பண்ணுவாங்கங்கிறது தான் நம்ம நோக்கி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இன்ட்ரிம் கவர்மெண்டோட ரோல் ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் இருக்காது. அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்க டெமோக்ராட்டிக் எலெக்ஷன்ஸ் நடக்கிற வரைக்கும் ஒரு பெரிய ஸ்கோப் இருக்காதுங்கிறதா என்னுடைய கருத்து. இப்போதைக்கு ஷார்ட் டர்மா நம்ம பார்க்கணும், இப்போதைக்கு இந்த பிரச்சனை மிட்டிகேட் பண்றதுக்கு பார்க்கணும்னா அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அது கவலை அளிக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு தான் ஜெய்சங்கரும் பேசியிருந்தார். இப்போ அதனை உறுதிப்படுத்துறதுக்கு இந்திய அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அல்லது என்ன செய்யணும்? இப்போ இந்தியாவுடைய ஒரு மேஜர் ஸ்டாண்ட் இங்க என்ன இருக்கணும் அப்படின்னா, இமீடியட்லி அங்க அடுத்த கட்ட எலெக்ஷன்ஸ் என்ன நடக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையை அங்க உருவாக்கணும். ஏன்னா இந்தியா நீங்க ஹிஸ்டாரிக்கலி பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல ஒரு இன்ஸ்டெபிலிட்டி நடந்தாலுமே இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றது என்ன அப்படின்னா, இமீடியட்லி ஒரு டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் நடக்கணும், அங்க ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வரணும் தான். ஸோ அதுக்கு உண்டான சான்சஸை இவங்க உறுதி செய்யணும். பட் அதை தாண்டி என்ன ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸ் இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா, பார்டர் ஏரியாஸ்ல இன்னும் செக்யூரிட்டிஸை டைட்டன் பண்ணிட்டு எந்த வகையான ஒரு ஊடுருவல் இல்லாம இருக்கிறதும், பிளஸ் அட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரைட் அங்க ஒரு பாகிஸ்தானுடைய இன்வால்மெண்ட்டும் இல்லாத மாதிரி டிப்ளமேட்டிக்கா எப்படி இந்தியா மூவ் பண்றாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கான நடவடிக்கைகளை இந்தியா கண்டிப்பா எடுக்கணுங்கிறதா என்னுடைய கருத்து.
ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டம் தான் இப்போ இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமாக இருந்து இப்போ ஷேக் ஹசீனா இந்தியாவுல வந்து தஞ்சமடைந்திருக்கிறார். அப்போ அங்க இருக்கக்கூடிய வங்கதேசத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு, அந்த கிளர்ச்சியாளர்களுக்கு இந்தியா எதிர்ப்பு மனநிலை அப்படின்றது இயற்கையாக இருக்கும். அதை எப்படி இந்தியா கையாள போகுது? ஆமா. இது பாத்தீங்கன்னா ஒரு கண்டிப்பா ஒரு 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 காம்ப்ளிகேட்டடான ஒரு இஷ்யூ தான். ஏன்னா வந்து நீங்க இப்போ அங்க இருக்கக்கூடிய ஒரு கிளர்ச்சியாளர்கள் மனநிலை வந்து ஷேக் ஹசீனாவுக்கு ரொம்ப எதிரானதாக இருக்கு. இது ஏன்னா அது ஒரு நீண்ட காலமான ஒரு அரசியல் அங்க அந்த சூழல் வந்து ரொம்ப ஒரு அப்ரசிவாகவும் நிறைய ஆன்டி டெமோக்ராட்டிக் ஸ்டாண்ட்ஸ் பிளஸ் நிறைய அரெஸ்ட் நிறைய நடந்ததுனால அங்க இருக்கிற ஒரு மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்கு. ஸோ ஆப்வியஸா அந்த மாதிரியான ஒரு டைம்ல வந்து ஹோஸ்ட் பண்றதுங்கிறது இந்தியாவுக்கு மேல ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஸோ இதை கவுண்டர் பண்றதுங்கிறது இந்தியா அடுத்த அங்க இருக்கக்கூடிய என்ன மாதிரியான கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்கிறத வச்சுதான் இருக்கு. ஸோ டெமோக்ராட்டிக் எலெக்ஷன்ஸ்க்கு இந்தியா எப்படி ஹெல்ப் பண்ண போறாங்க. ஸோ அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் ரிலேஷன்ஸும் போயிட்டு இருக்கு. அதையும் எப்படி ஸ்மூத்தா செயல்படுத்துவாங்க அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ராஜாங்க ரீதியாக இந்த வங்கதேச பிரச்சனையை இந்தியா எப்படி அணுகணும் அப்படின்றது குறித்து பல்வேறு விஷயங்கள் கருத்தை பகிர்ந்திருக்கிறீங்க. நன்றி திருமிகு இவான் லென்டில்.